கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வாக்களிக்க வருகை தந்தார். விவரங்கள். கோவை தொகுதியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊத்துப்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியில் வாக்களிப்பதற்காக தற்போது வருகை தந்திருக்கின்றார். அண்ணாமலையை பொறுத்தவரை முதன்முறையாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகின்றார். கோவை மக்களவை தொகுதியின் வேட்பாளராக பாஜகவின் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் தற்போது கரூர் மாவட்டம் தன்னுடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊத்துப்பட்டியினுடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தனது வாக்கினை செலுத்துவதற்காக பாஜகவின் மாநில தலைவர் கோவை தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணாமலை வருகை தந்திருக்கின்றார். தன்னுடைய வாக்கினை அவர் வரிசையில் காத்திருந்து செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய உடனேயே பல்வேறு இடங்களிலும் வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்துவிட்டு சொந்த தொகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அண்ணாமலைக்கு தற்பொழுது அந்த வாக்குப்பதிவு அதிகாரிகள் இடதுகை ஆட்காட்டி விரலில் மை வைத்து அவர் வாக்குப்பதிவு செய்வதற்கு அனுமதித்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய வாக்கினை பாஜக மாநில தலைவர் கோவை தொகுதியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜகவின் வேட்பாளர் அண்ணாமலை செலுத்த இருக்கின்றார். அதன் பிறகு அரவக்குறிச்சிக்கு உட்பட்ட இந்த ஊத்துப்பட்டி பகுதியில் வாக்கினை செலுத்திய பிறகு அண்ணாமலை கோவை மக்களவை தொகுதிக்கு செல்வார் என்று பாஜக சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். பல்வேறு முக்கிய அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து வாக்கு செலுத்தி வருகின்றார்கள். காலை 7 மணி முதலே அதன்படி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளையத்தில் சேலத்தில் வாக்கினை செலுத்தியிருந்தார். மேலும் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊத்துப்பட்டி தொடக்கப்பள்ளியில் தற்போது தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சென்னையில் வாக்குப்பதிவு செய்திருந்தார்கள். பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் குடும்பத்துடன் வாக்குப்பதிவு செய்திருந்தார்கள். மற்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் உடனடியாக தங்களுடைய வாக்கினை பதிவு செய்துவிட்டு தங்களுடைய தொகுதியிலிருந்து புறப்பட்டு போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அண்ணாமலை அதன்படி கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கின்றது. அங்குதான் அவருடைய வாக்கு இருக்கின்றது. அதன்படி தன்னுடைய ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊத்துப்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியில் வாக்கினை செலுத்தி முடித்த பிறகு பாஜக மாநில தலைவர் கோவை மக்களவை தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் அண்ணாமலை புறப்பட்டு சென்றிருக்கின்றார்.